போனவாயன் ஸ்டாலின் தனி அடிச்சு என்னென்னோ பேசி கிடைக்கிறாரு அவர். நீங்கள் சொன்ன அந்த அடிப்படையில் உதயநிதி என்பது பொறுப்புள்ள ஒரு துணை முதல்வராக இருக்காரு. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் அவருக்கு அவர் வாய் பிடிச்சி தான் மாங்காய் பிடிச்சின்னு பேசியிருக்காரு. ரெண்டு பேரும் வாலிப விஷயமா இருக்காங்க. ஆனாலும் உதயநிதியை பொறுத்தவரை பொறுப்புணர்வோடு பேசுறது. அவர் என்ன விஷயம்னாக்கா இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வழக்கம்னு சொல்லிட்டு இதோனா பண்ண சொல்லிட்டு அது செப்படி வித்தெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் நினைக்காது. ஒரு பிரதமரை அந்த மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பிரதமரை கட் அவுட் மோடின்னு சொல்லாம அது கவர்னரையே கட் அவுட் ஆர்என்கேன்னு சொல்லிட்டு திருமாவளவன் வீசிக்காலாம் பண்ணாங்க. கட் அவுட் இல்லை. இந்த விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா இது ஒரு மரியாதை நிமித்தமாக நடத்தாமல் வேறு மாதிரியெல்லாம் போக்கான விஷயம் வரும்போது நல்ல ஒரு தெளிவாக பண்பாடாக பேசுகிற கூட இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். ஆனால் உதயநிதி பேசுகிற அடிப்படையில் சேலஞ்சு என்பது அரசியல் ரீதியான சேலஞ்சு தான். அது ஒன்றும் சேலஞ்சு தவறு இல்லை. அது மக்கள் முன்னாடி அம்பலப்படும். மக்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறான்னு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க மீடியாவில். அதனால் அவங்க பேசுகிறது தப்பு ரைட்டுன்ற விஷயம் இருக்குது. ஆனால் தரக்குறைவாக பேசிக்கூடாது, தரக்குறைவாக பண்ணக்கூடாதுன்ற கருத்து எனக்கு உடன்பாடு உண்டு. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் அண்ணாமலை போன தேர்தலில் எல்லாருமே இது பண்ணி விட்டார் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு. அவர் என்ன ரொம்ப பெரிய ஒரு ஐடியாலஜி பொலிட்டிக்கல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஐபிஎஸ் படிக்கலான்ற கேள்வியே இருக்குது. ரெண்டாவது அவர் பேசுகிறதுல அடிப்படையில் ஏதோ லோக்கல் இருக்க ஒரு அரசியல்வாதி மாரி பேசிகிட்டு இருக்காரு. தலைவர் அந்த அரசியல்வாதி மாரி பேசலை. உதயநிதி உண்மையாலுமே அவர் தெளிவாக தான் பேசுகிறாரு. எந்த மீடியாவும் எடுத்து பாருங்கள், அவங்களுடைய ஆட்சியில் என்னென்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த வாலிப பருவன்ற அடிப்படையில் அண்ணாமலோட அவர் மோதுறாரு. அது மக்கள் மத்தியில் பார்க்குறாங்க, மீடியாவில் பார்க்குறாங்க. அந்த விஷயம் நடக்கணும். இங்கே மொழிப்போர் நடந்த இடம். இவர் நினைக்கிற மாதிரி அண்ணாமலைனா பண்ணுற விஷயம் இல்லை. அப்படி பேச வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்குது. அப்படி உதயநிதி பேசுகிறத பற்றி நான் வருத்தப்படல. நான் அதை ஆதரிக்கிறேன். பார்த்தீங்கன்னா துணை முதல்வரோட பார்க்காம போட வாடான்லாம் அண்ணாமலை பேச்சு அது அவருடைய தரத்தாழ்ந்த அரசியலை காட்டுது. அப்போ பாரதிய ஜனதாவுடைய தரத்தாழ்ந்த அரசியல்னு அது வெளிப்படுத்துது. இதெல்லாம் தரக்குறைவாக யார் பேசினா தவறு. அப்படிலாம் உதயநிதி பேசல இல்லை. அது இதாவது ஓரளவு பரவாயில்ல. இது நீங்கள் சொன்னீங்களா அந்த மாதிரி விஷயம் பேசக்கூடாது இல்லை. பாரதிய ஜனதா அரபில் அண்ணாமலை பேசுனதுலாம் அது நீங்கள் ரெட்டை அர்த்தமாக ஏங்க நினைக்கிறீங்க? அப்படி எடுக்காதீங்க. முட்டி போட்டுன்றது மண்டி இட்டுன்னு அர்த்தம். நாம் சீமன் தமிழர் கூட சொன்னார் மண்டி இடாத அரசியல் அந்த அரசியல்னு. கடைசியில் பார்த்தா பிஜேபி போய் மண்டி போட்டிருக்காரு அவர். திமுகவுடைய செயல்பாடு அவங்க எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க. அவருக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லைன்னு சொன்னாங்க. அவர் நாலேஜ் தான் கொண்டு போயிருக்காரு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 35-40 ரூபா மக்கள் உழைக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு தேவைப்படுது. யார் கொடுப்பாங்க? கணவன் சரியில்லை, குடிக்காரனாக இருக்கான். இன்றைக்கி அவங்க இலவசமாக பஸ்ஸில் போகிறாங்க. அவங்களுக்கு உரிமை தொகை மாதம் கிடைக்கிது. ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கிடைய இந்தியாவில் கூடிய அரசியலில் ஒரு மாநில அரசாங்கத்தில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு இணையா இதை பிச்சை எடுத்தா வாழணுமா சார்? பிச்சைன்றது அப்போ பெருமாளுக்கு மடிப்பிச்சை எடுத்து இங்கே கேளுங்க. பெருமாளுக்கு மடிப்பிச்சை எடுத்திருக்காங்க. கிறிஸ்துவத்தில் போனால் காணிக்கன்றாங்க. அதெல்லாம் பிச்சைன்னு சொல்கிறது. கற்கை நன்றே பிச்சை புயலும் கற்கை நன்றே. அதுக்கு என்ன அர்த்தம்? அவையார் சொன்னது தான். அரசை வருமானது தான் ஆத்திச்சூடியில் இருக்குது. அது இல்லைங்க, நீங்கள் காதில் உள்வாங்கல. அறம் செய்ய வரும்போது ஆத்திச்சூடியில் சொன்னது அந்த உயர்ந்த நெறி என்பது அறம் செய்யணும்னு சொன்னால் இந்த நாடு அப்படி வறுமை இருக்கு. யாழ் கையிலே பசி வைக்கலான்றதான் வாழ்ந்தது. மன்னர் வந்தான் அது வந்தான் அப்படி அதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அரசு இலவச பஸ் விட்டுருக்காங்க, அம்மா உணவு திறந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு சூழ்நிலை இல்லை இன்னைக்கு நம்ம தேவைகளா வேற தேவைகளே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஒரு கௌரவமாக ஒரு ஸ்டேட்டஸில் பேசிட்டு இருக்கலாம். சாதாரண அடித்தட்டு மக்கள் ஒரு 5-6 குழந்தைகள் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. அவங்க வீட்டுக்காரன் குடிக்காரனாக இருக்கான். அவங்களுக்கு அந்த கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறாங்க. இருங்க இதை சொல்லி தொலைநோக்கு பார்வை என்பது இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதிப்புக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் எங்கே போகுது? மளிகை கிடைக்கும். ஆமாம், அது வீட்டுக்கு தேவைக்கு தானே பயன்படுது. அந்த ஒயின் ஷாப்பு போகிற விஷயத்தில் தான் டாஸ்மாகுக்கு போய் இந்த குடிமகன்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு பெண்களுக்கு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட இவங்க குடிமகன் பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் போகுது அப்படின்னா அந்த மாதிரி சொல்லாதீங்க. அவங்களும் வலுக்கட்டாயம் பண்ணி குழந்தைகளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. போய் உழைக்கிறாங்க.
அப்படி அந்த மாதிரி ஒரு பார்வையை வந்து ஒரு குதிரை கடிவாளம் மாதிரி பார்க்கணும். கட்சியோட விசுவாசின்றது வேற, அடிமைத்தனன்றது வேற. நம்ம அடிமையா இருக்கோம் நான் சொல்றேன். அது அடிமையெல்லாம் இல்லையா. இன்னைக்கு எந்த சூழல் அப்படி பார்த்தா ஆந்திராவில் வந்து 1 லட்சம் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா தர 1.5 லட்ச ரூபா சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது தேவைகளை பொறுத்து. இன்னைக்கு அன்றாட வாழ்க்கை இருக்குது, அன்றாட போராட்டம் இருக்குது, அன்றாட ஜீவிதம் இருக்குது. நீ ஆட்டோக்காரன் ஓட்டினா கூட கஷ்டப்பட்டா எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ வாழ்வியலில் போராடி இருக்காங்க. அதுக்கு ஒரு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேறு மாதிரி விஷயம் பண்ணணும்னா முதல்ல வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அப்புறமா தான் மற்ற விஷயம் பண்ண முடியும். அதுக்கான சூழலில் இன்றைக்கி தமிழ்நாட்டு விஷயத்தில் உழைக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி அவங்க இலவசமாக போகிறாங்க. யாரையும் நம்பி இல்லை, அவங்க ஒரு இதுவாக போகிறாங்க. அதெல்லாம் பிச்சை அப்படின்றது. பிச்சை என்பது பொறுத்தளவில் குழந்தை குட்டிகளுக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்வாதாரம் கீழே இல்லை. இதெல்லாம் வந்து தேவையற்ற வியாக்கியானம் இல்லை, தேவையற்ற வியாக்கியானம். இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு, வீட்டில் சாப்பாடு இல்லை. இன்னைக்கு இருக்கிறத வச்சு வீட்டில் ஏதோ ஒரு உணவுப் பொருள் இருக்குது, அதை வச்சு நம்ம சமையல் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அதுமாரி தான் இன்றைக்கி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து இன்றைக்கி இருக்காங்க. அதை வந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு எதிர்கட்சியாக இருந்துக்குன்னு இது தப்பு, இது ரைட்டு, நாங்கள் இது இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாற்று இயக்கம், எதிர்கட்சியோட இயக்கம் தயாராக இருக்கா? இல்லை. அவங்க வந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தனியில் விமர்சனம் பண்ணுறாங்க. போனவாயன் ஸ்டாலின், அப்புறம் அவர் புட்டி பால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தேவையா? தேவையில்லை. ஒருத்தர் தரந்தாழ்ந்து பேசக்கூடாது. இது அது இல்லை. ஒருத்தர் யார் பண்ணாலும் தவறுங்க. அது வந்து அவர் பண்ணா ரைட்டா பண்ணா அப்படின்ற விஷயம் சொல்ல. அது உணர்வுபூர்வமாக அடிமட்டத்தில் இருக்கு. இப்போ கூட நீங்கள் அண்ணாமலை எடப்பாடினா மாறி மாறி கழுவி ஊத்துறீங்களே ஒழிய தவறு பண்ணுறவங்க அவங்க தவறு பேசுகிறாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அடிமைத்தா மாதிரி தெரியும் சார். அது அப்படி சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்தியாவோட மாநிலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கரெக்டாக இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை, மக்கள் தொடர்ந்து 40 இடத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க ஒன்றும் அடிமுட்டால் கிடையாது. சரி, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து சீமானை நம்பி போய் தானே இருக்கான். சீமான் 40 இடத்துல நிற்க வச்சார், ரொம்ப எளிமையாக நிற்க வச்சார், மண்டிக்கு போடாமல் நிற்க வச்சார். கட்சியில் பார்த்தா அவங்க வீடு வாசலாக கட்டிட்டு கட்சியில் சொந்த பொருளாதாரத்தை இழந்துட்டு குடும்ப உறவுலாம் செதஞ்சு போய் நிற்கிறாங்க. அவர் கட்சியில் பார்த்தா தனி அடிச்சு என்னென்னோ பேசி கிடைக்கிறாரு அவர். ஆமாம், அவர் வந்து 1.5 லட்ச ரூபா வாடகைக்கு இருக்காரு, 5 கார் இருக்குது. அவர் பெரிய ஆடம்பரம் வாழ்க்கை வாழ்ந்துங்க. உண்மையாக கஷ்டப்பட்ட ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சோன்னு தான் இதுவும் பண்ணல. அந்த விஷயத்தை விஜயகாந்த் சொல்லுங்கள். விஜயகாந்த் வந்து அந்த விஷயத்தை கடைப்பிடிச்சார், பண்ணார். அவர் ஒன்றும் பயன்படுத்திக்க முடியாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? ஸ்தாபனத்தை கட்டாமல் பண்ணாமல் ஏதோ ஜிகன அரசியல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது. அந்த மீடியாவில் வந்து வின் பண்ணவங்க உலகத்தில் 2 பேர் தான். ஒன்று எம்ஜிஆர், 2வது ரொனால்டு ரீகன். சரி, ஓகே சார். இப்போ நடக்கிறது ஜிகன அரசியல்ன்றீங்களா? ஜிகன அரசியல் என்பது மற்றவங்கள தான் நான் சொன்னேன். நான் திராவிட தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடாது அந்த நான் சொல்லலை. நான் அதை வந்து ஆதரிக்கிறேன் முழுமையாக. நீங்கள் கூட்டணிக்குள்ளே ஒன்றுபட்டு இருக்காங்க. அவங்களும் போராடுறாங்க. திராவிட முன்னேற்றத்தில் தவறான போக்கு ஏற்று போராடிட்டு இருக்காங்க. போராடாமல் ஒன்றும் இல்லை. இல்லை அதாவது நீங்கள் வந்து என்ன, நீங்கள் ஒரு குதிரை கடிவாளத்தை பார்த்தா பார்க்க முடியாது. இன்னைக்கு ஆட்டோவுடைய தொழிலாளர் பிரச்சனைக்கு அவங்க போராடுறாங்க. தொழிலாளர் நல வாரியம் எங்க அது இன்னைக்கு நேரத்தை நடக்குதுங்க. இது மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்து இந்த மாதிரி விஷயம் சமூக கூட்டம் நடந்துருக்கு. அது திமுக ஆட்சியில் தான் நடந்தது அப்படிலாம் சொல்லக்கூடாது. தவறு என்பது எந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கோம், அது தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. அதனால திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது, அண்ணா நியூஸ் நடக்குதுன்னு அப்போ ஒரு தவறு நடக்கும்போது சரிப்படுத்திய விஷயம் அந்த அரசாங்கம் கொண்டு போவோம். அதை வந்து அவங்க என்ன பண்ணோம், அது செய்வோம். அதுக்காக நடக்காமல் அப்போ அண்ணா திமுக காலத்தில் வந்து வன்கொடுமை நடக்கல, வெறுப்பு அரசியல் நடக்கலையா, எல்லாமே நடந்தது. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு காரணமே குடிதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, இது இவங்க வரும்போது குடியை ஒழிப்பேன், சாராய கடையை ஒழிச்சிடும் சொல்லி வந்தாங்க. இது வரைக்கும் ஒழிக்கிற அப்படி பார்த்தா எம்ஜிஆர் வந்து மது உள்ள கொண்டு வந்தாரு. அப்படி கேட்குற கேள்விக்கு தான் சொல்றேங்க. நடைமுறை விஷயம் என்பது இருக்கு. ஒன்றா மதுவுடைய உற்பத்தி குறைக்க முடியும், மது கடைகள் இது பண்ண முடியும், அது மூலியமாக பண்ண முடியாது. ஒரு காலத்தில் வந்து எங்க கேளுங்கய்யா, நான் பேசிட்டு இருக்க அப்புறமா நான் இப்போ பேச வந்த விஷயத்த வந்து இது பண்ண நான் எப்படி பேச முடியும்? அதாவது மது விலக்கு முழுமையாக கொண்டு வர முடியாது. எப்படியாவது அவன் போய் வேற போய் சாப்பிடணுப்பா, கள்ளச்சாராயம் இதாகும். அதனால் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கான். அதனால் அதை எப்படி கட்டுப்படுத்தணும் என்பது அந்த சமூகத்தில் ஆட்சியில் இருக்கவங்க பண்ணுற போது அந்த கடைகள் இது பண்ணுறதும், பள்ளி அந்த மக்கள் போடாமல் அதே மாதிரி வந்து அவங்க அந்த அளவு வந்து இது பண்ணோம். பெர்மிட் சிஸ்டம்லாம் வச்சுருந்தார் எம்ஜிஆர். அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரலாம். அப்படி பண்ணும்போது மது பண்ணலாம். ஆனால் மதுவை ஒழிச்சிருவோம் அப்படின்னு யாரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மதுவை ஒழிச்சிருப்பது ஒரு கோஷம், அது உடனே வந்து நிறைவேறிடாது. அது அப்படி நிறைவேறணும்னு எல்லோரும் ஆசைப்படுறாங்க. யாரும் அது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கல. அது ஒன்று மன ரீதியாக அந்த குடிமகன் திருந்தணும். அதுக்கடுத்த இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியக்கூறில் கம்மியாக தான் இருக்கும். அது முடியாது. உலக அளவுலேயே அது இருக்குது. ஒரே ஒரு இஸ்லாம் இருக்குது, அவங்களே பண்ணல. மதுபானம் அருந்தக்கூடாதுன்னு அந்த மதத்தில் இருக்குது. மற்ற மதத்தில் அதை சொல்லலை. ஏன்னாக்கா திராவிட கலாச்சாரத்தை கூட சோமபானம் சுறாமணம் இருக்குது. கிறிஸ்துவத்தில் போனால் கூட திராட்சை ரசம் இருக்குது.
ஆனால் முஸ்லீம் மதத்தில் இது, ஆனால் அந்த 10 கட்டளை சொல்லக்கூடிய பைபிளில் கூட மதுவை பற்றி சொல்லுது. அதனால விஷயம் என்ன, மது என்பது அவருடைய பழக்க வழக்கங்கள், இது மாதிரி விஷயங்கள் அதை குறைக்க முடியும் அந்த சமூகத்தில். அதை குறைக்கணும்னு சொன்னாக்கா அது என்ன பண்ணும், அது கடைகள் இது பண்ணுறது, அதோட அளவு இது பண்ணுறது, அதோடைய விலை இது பண்ணுறது மூலமாக செய்ய முடியும். அதுதான் நான் நினைக்கக்கூடிய அளவுள்ள விஷயம். உடனே மது ஒழிச்சிடணும், மதுராக திடீர்னு எப்படி ஒழிக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை அப்படின்ற விஷயம் இருக்குது. சில பேருக்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது, பழக்கம் வழக்கமாக மாறக்கூடாது, அவ்வளோதானே தவிர அது அது இப்போ கூட பீடி சிகரெட் இருக்குது, அதனுடைய உற்பத்தி குறைவாக இருந்தால் அது கிடைக்கிறது கம்மியாக இருந்தாக்கா இதுவாக இருக்குது. இப்படி தான் பண்ண முடியுமே தவிர தடால்னு எதுவும் பண்ண முடியாது.